பிரைஸ் த லார்ட். இன்று நம்ம 20வது நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு அட்டன் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு முள்முடி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக முள்முடி சூட்டப்பட்டார். எதற்காக முள்முடி சூட்டப்பட்டார்னா, நம்மளுடைய சிந்தையில் நிறைய பாவங்கள், நம்ம சிந்தையினால நிறைய பாவங்கள் செய்கிறோம், நம்மளுடைய சிந்தையில் அசுத்தங்கள் நிறைந்திருக்கிறது. அதற்காக ஆண்டவர் தன்னுடைய சிரசினில் முள்முடி சூட்டப்பட்டார். ஒரு முள்முடி அப்படின்னும் போது அந்த முள்ளை பற்றி நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோமானால் அது ஆழம் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். ஆண்டவருடைய சிரசின் மேலே வைக்கும்போது உள்ள அளவு அது இறங்குச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வரலாறுல. அது அவ்வளோ ஒரு பெயின். நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம சின்னதாக நம்ம மண்டையில் ஏதாவது பட்டாலே நமக்கு வலி தாங்க முடியல. ஆண்டவருடைய தலையில் முள் குத்துனா எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அந்த முள்முடி சூட்டப்பட்டார். அதற்கு ஆதாரமாய் சில வசனங்களை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் மத்தேயு 27:29, முட்களால் ஒரு முடியை பின்னி அவர் தலைமேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜா வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி ஆண்டவருக்கு அந்த முள்முடியை சூட்டினார்கள். அதன் மேல என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. அப்ப அடிக்கும் போது அந்த முள் உள்ள இறங்கும். அது விஷத்தன்மையுள்ள முள் அப்படின்னு வரலாறுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக தன்னுடைய சிரசின் மேல அந்த முள்முடி சூட்டப்பட்டார். யோவான் 19:2 சொல்லப்பட்டிருக்கிறது, போர் சேவர்கள் முள்முடியும் செந்நிறமான வஸ்திரம் தரித்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களை பார்த்து, இதோ அந்த மனுஷன். ஆண்டவரை பார்க்கும்போது நீங்க யோசித்து பாருங்க, அந்த கோலமாய் எதற்காக, உங்களுக்காக எனக்காக. ஆதியாகமம் 3:18 சொல்லப்பட்டிருக்குது, மனித பாவத்தினாலே பூமி சமிக்கப்பட்டது, முள் உழைத்தன. ஒரு சாபத்தின் உதாரணம். அதாவது ஆதாம் ஏவாள் சபிக்கப்பட்ட போது அதற்கு ஆண்டவர் ஆதாரமாய் முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும் சொன்னார். அந்த முள்ன்றது சாபத்தின் அடையாளம். நம்ம ஆண்டவர் தலையில அந்த முள்முடி சூட்டப்பட்டது நம்முடைய சாபங்களுக்காக. நம்ம நிறைய டைம் சொல்வோம், என் முன்னோர்கள் செஞ்ச சாபம் தான் என்னோட பிள்ளைக்கு தொடருது, அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆண்டவர் சிலுவையில நமக்காக அந்த முள்முடி எதற்கு சூட்டப்பட்டார், நம்மளுடைய சாபங்களுக்காக. ஒருவேளை உங்க முன்னோர்கள் ஏதாவது பாவம் பண்ணியிருக்கலாம், அந்த சாபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெயிச்சிட்டாரு. நம்ம அந்த சிலுவை நண்டையில் வரும்போது நம்முடைய குடும்பத்துல இல்ல அத்தனை சாபங்களும் என்ன பண்ணோம், முறிக்கப்படும். அந்த சாபம் இனி நம்மளை என்ன பண்ணாது, பின்தொடராது. அந்த தெய்வத்திற்கு நம்ம நன்றி செலுத்தி நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய சாபங்களுக்காக அன்று முள்முடி சூட்டப்பட்டீர். நான் பரம்பரையாய் நான் 7 தலைமுறை அந்த சாபத்தை அனுபவிக்கணும். ஆனா நீங்க அந்த சிலுவையில எனக்காக அந்த முள்முடி சூட்டப்பட்டு என்னுடைய சாபங்களை எல்லாத்தையும் நீங்க நிவர்த்தி செய்தீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த போறோம். இனி சாபம் இராது, இனி அது பரம்பரையா இது எங்களை பின்தொடராது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே நீர் முள்முடி சூட்டப்பட்டீரப்பா. அந்த முள் உங்கள் தலைமையில் இருக்குதப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக அப்பா அந்த முள்முடியில் அடிக்கப்பட்டீர். எங்களுடைய சாபங்களுக்காக, எங்களுடைய சிந்தையில் இருக்க பாவங்களை போக்குறதற்காக ஆண்டவரே, இந்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கவங்க, இது குடும்ப சாபம், எங்கள் குடும்பத்தில் இந்த பரம்பரையா பிள்ளைகளா இது வருது அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம், இனி சாபம் இராது, இனி எங்களை சாபம் பின்தொடராது. நாங்கள் சிலுவை எண்டையில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் முள்முடி எங்களுக்காக சூட்டப்பட்டீர். அந்த முள் சாபத்தை குறிக்கிறதப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சாபங்கள் அப்பா நாங்க சிலுவை நண்டையில் வரும்போது அப்பா அந்த சாபங்களை நிவர்த்தி செய்கிற தேவன். ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில எல்லா சாபங்களை முறித்து போடுங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் மகிழ்ந்திடுவேன்.
முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் மகிழ்ந்திடுவேன். அப்பா, முள்கிரீடம் சூட்டப்பட்ட நான் தலையை பார்க்குறேன். எனக்காக அப்பா அந்த முள்கிரீடத்தெல்லாம் போட்ட போது அது மேலே அடிக்கும் போது எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பீங்கப்பா. ஆண்டவரே அப்பா, எனக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்கப்பா. என்னுடைய சாபங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே அதை நீங்கள் நிவர்த்தி செய்துட்டீங்க. இனி அதை எங்கள் பின்தொடாத சப்பா, இனி அதை எங்கள் வாழ்க்கையில் பின்தொடராதப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களுடைய சாபங்களுக்காக, உங்களுடைய நோய்களுக்காக ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் முன்முடி சூட்டினார். இனி அது உங்களுக்கு பின்தொடராது. ஹாவ் a nice day. Thank you.